இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான 6 கிஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஐஸ் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி வேஸ்ட் கார்டில் சிக்ஸாக்காக நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஐடியாவா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சிக்ஸாக்காக நான் இந்த மாதிரி லைனாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ஒரு வேஸ்ட் ரோப் தான் இது. அதை வச்சு நான் பின்னாடி ஹேங்கிங்க்கு கொடுக்க போகிறேன். நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணோன்னா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் க்ளூ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். ஃபைனலாக இதில் ஒரு நீங்கள் ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் வேஸ்ட்டு செல்லோ டேப் காலியான அந்த ரோல் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு கார்ட்போர்டில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட பேக் சைடும் நம்ம இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். இதில் நம்ம லைனாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் லைனாக ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இதில் பெஸ்ட் மாம் ஃபார் எவர்னு நான் எழுத போகிறேன். இது நம்ம மாமுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்களும் உங்கள் மாமுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. இதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதனால தான் நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சனில் வைக்கும் போது அடிக்கடி அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பின்னாடி ஒரு சின்ன மேக்னெட் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் கிஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணி லைனாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஒரு கார்ட்போர்டில். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 6 ஸ்டிக்ஸை ஸ்டிக் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்ததுலேயுமே 6 அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு ரிங் ஆல்பம் மாதிரி மேக் பண்ண போகிறேன். அதோட பேஸ் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து புக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது உங்ககிட்ட இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம இயரிங்கோட ரிங் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட புக் ரிங் இருக்கனால நான் இப்போ அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புக் ரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேர்டிங் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணியிருக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃபோட்டோஸ் இல்லைனாலும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக சும்மா வேர்டிங் நான் மெமரிஸ்ன்ட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மேலே ஒரு ஃபோட்டோஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரிங் ஆல்பம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இதே மாதிரி நான் ஐஸ் ஸ்டிக்ஸை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் அது ஒரு கார்ட்போர்டில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது சும்மா ஒரு டிசைனுக்காக ஜிக்ஸாக்காக நான் ஸ்டிக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கீ செயின் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம எல்லாத்துலேயும் இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஸ்டிக் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டிக்ஸை பேக் சைட்லேயும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் பேக் சைடும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஹோல் போட்டுட்டு இப்போ கீ ரிங்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். கீ செயினோட ரிங் இது. இந்த மாதிரி நம்ம கீ ரிங் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கீ செயின் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு சைடு நான் ஃபோட்டோஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு நான் வேர்டிங் மாதிரி வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு 2 சைடும் ஃபோட்டோ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வேர்டிங் டிரைவ் சேஃப் ஐ நீட் யூ ஹியர்ன்ற மாதிரி எழுதியிருக்கேன். இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். இவ்வளோதான், நம்ம கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5th ஐடியா பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கிஃப்ட்டு.
இந்த மாதிரி எல்லா ஐ ஸ்டிக்ஸ்லேயும் நான் ஹோல் போட்டுட்டு ஒரு புக் ரிங்கில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இதில் நம்மளுக்கு வேண்டிய மெசேஜஸ் எழுதிக்கலாம். இது டேக், லவ் டேக் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா, ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி லவ் டேக் மாதிரி இதை ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிஃப்ட்டும். இப்போ 6th ஐடியா பார்த்துடலாம். இப்போ அது ஐ ஸ்டிக்ஸ் நான் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஐ ஸ்டிக்கு. இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப்பில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திக்னஸ்க்காக 2 ஐ ஸ்டிக்ஸை நம்ம ஒன்றா நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணினா தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நான் 2 ஐ ஸ்டிக் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம கார்னரில் ஒரு ஹோல் போட்டு கீரிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நேம் எழுதி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கீ செயின் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த 6 கிஃப்ட்டில் உங்களுக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.